என் முடிவுகள் யார் கையில்? பிரைஸ் தி லார்ட். கெயிலா, அதாவது கேகிலா நகர மக்கள் என்னையும் என் படை வீரரையும் சவுலின் கைகளில் ஒப்படைத்து விடுவார்களா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டதற்கு ஆண்டவர் நிச்சயம் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார் என்பதை நாம் 1 சாமுவேல் 23:12 வாசிக்கின்றோம். ஒரு சின்ன பிளாஷ்பேக். தாவீது பெலிஸ்தியரிடம் இருந்து கேகிலா ஊர் மக்களையும் ஆடு மாடுகளையும் தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றுகிறார். தாவீது கேகிலாவில் இருக்கிறார் என்பதை சவுல் அறிந்து கொண்டு அவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என அங்கு வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் தாவீது ஆண்டவரிடம் இந்த கேள்வியை கேட்டார். அதாவது, இந்த கேகிலா நகர மக்கள் என்னை சவுல் ராஜாவுக்கு பயந்து அவரிடம் ஒப்பு கொடுத்து விடுவார்களா, காட்டி கொடுத்து விடுவார்களா, இல்லை என்னை ஒளித்து வைத்து காப்பாற்றுவார்களா என்று கேட்டதற்கு தான் ஆண்டவர் இந்த பதிலை சொல்கிறார். தாவீதும் ஆண்டவருடைய முடிவை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்திலிருந்து தப்பி ஓடி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, கேகிலா மக்களிடம் தாவீது நிச்சயம் கேட்டிருக்க கூடும் தன்னை காப்பாற்றும்படி. அதற்கு கேகிலா மக்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? நீங்க எங்களை காப்பாத்துனீங்க, உங்களை நாங்க விட்டுருவோமா? நிச்சயம் நாங்க சவுல் ராஜா கிட்ட உங்களை ஒப்படைக்கவே மாட்டோம், உங்களை எப்படியாவது ஒழிச்சு வச்சு நீங்க காப்பாத்திடுறோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தாவீது இந்த ஸ்வீட் கோட்டட் வேர்ட்ஸை நம்பவில்லை. மாறாக அவர் ஆண்டவரிடம் கேட்கிறார், ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, இவங்க என்னை காப்பாத்துவாங்களா இல்லையா அப்படின்னு. இல்ல, நீ நினைக்கிறது மாதிரி அவங்க கிடையாது, அவங்க நம்பிக்கை துரோகிகள், உன்னை காப்பாற்ற மாட்டார்கள், காட்டி கொடுத்து விடுவார்கள் என்று சொன்னதினால்தான் தாவீதும் தப்பி ஓடி தன்னை காப்பாற்றி கொண்டார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது ஒரு சிறிய சம்பவமாக தோன்றினாலும் நமக்கு அநேக பாடங்களை கற்றுத்தருவதாக இருக்கின்றது. ஆம், நம் வாழ்க்கையிலும் கூட நாம் எத்தனையோ முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும். ஆம், அது என்ன ட்ரெஸ் போடுவது என்பதை குறித்ததான சாதாரண முடிவுகளாக இருக்கலாம், அல்லது தனது மகளுக்கு எந்த வரனை தேர்ந்தெடுப்பது என்பது குறித்ததான ஒரு பெரிய முடிவாகவும் கூட இருக்கலாம். ஆனாலும் நாம் முடிவுகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். அந்த முடிவுகளை எல்லாம் யாரை கேட்டு நாம் எடுக்கின்றோம் என்பதில்தான் நமது வெற்றி வாழ்க்கையே அடங்கி இருக்கின்றது. ஆம், ஆலோசனை கர்த்தராகிய ஆண்டவரிடம் எதையும் கேட்டு அதன்படி நடந்த தாவீதை போல நாமும் அனைத்து காரியங்களுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டு நடந்தோம் என்றால் நிச்சயம் நாம் வெற்றியை தான் பெறுவோம். அன்பானவர்களே, இதோ இந்த நேரத்திலும் கூட நாம் நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது எப்படி நாம் முடிவுகளை எடுக்கின்றோம் என்று. ஆம், நம் சுய சிந்தனையினாலோ அல்லது கடந்த கால அனுபவங்களினாலோ அல்லது நிகழ்கால நிகழ்வுகளினாலோ அல்லது எதிர்கால எதிர்பார்ப்புகளினாலோ அல்லது மற்றவர்களின் ஆலோசனையின் மூலமாகவோ நாம் முடிவுகளை எடுத்து கொண்டிருந்தோம் என்றால் அதிலெல்லாம் நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோமா என்பதை நாம் நினைத்து பார்ப்போமே. அநேக முறை வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் அந்த வெற்றிகள் நிரந்தரமானதாக இருக்க முடியாது. ஆனால் இந்த தாவீதை போல நாம் ஆண்டவரிடம் ஆலோசனையை கேட்டு எடுத்திருந்தோம் என்றால் அவை நிச்சயமாக நமக்கு வெற்றியை தான் கொண்டு வந்திருக்கும். அன்பானவர்களை, உதாரணமாக லோத்தை போல ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு அருமையான வீட்டை கட்டி நாம் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் குடும்பத்தினரோடு. திடீரென்று ஒரு நாள் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுகின்றது, நாங்கள் எல்லா ரோட்டையும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வைடன் பண்ண போகிறோம், அதனால உங்களுடைய வீடு எங்களுக்கு வேணும், அதை நாங்கள் விலை கொடுத்து நாங்கள் வாங்குகிறோம் என்று சொல்லி சொற்பமான ஒரு விலைக்கு அதை எடுத்து இடித்து தள்ளுகிறார்கள் என்று வைத்து கொள்ளுவோம். எப்படி நம்ம அந்த வீட்டை வாங்கினோம் கட்டினோம்? ரொம்ப அருமையாக நிறைய பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு தானே நம்ம அந்த வீட்டை கட்டியிருப்போம். ஆனால் அந்த ஆலோசனை எல்லாமே
ஒரு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு எண்ணம் நம்மிடம் கிடையாது. ஏன்? நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, ஆலோசனை கொடுத்தவர்களுக்கும் தெரியாது. ஆனால் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, எதிர்காலத்தை முக்காலத்தையும் அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவருக்கு அது மிகவும் நன்றாகவே தெரியும். அவரிடம் நாம் ஆலோசனை கேட்டிருந்தோம் என்றால் எப்படி? குடும்பமாக ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும் என்றால் குடும்பமாக நாம் அமர வேண்டும். ஆண்டவரிடம் உபவாசித்து குடும்பமாக நாம் ஜெபித்து ஆண்டவரிடம் ஆலோசனையை கேட்டிருந்தால் அவருக்கு தெரியும்ல, 10 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது, 100 வருஷத்துக்கு பின்னாடி நமக்கு என்ன நடக்க போகுது. ஏன்னா நம்மை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே நம்மை அறிந்திருக்கிறவர் அவர். அப்போ நீட்டாக சொல்லியிருப்பாரு, இந்த இடம் உனக்கு வேண்டான்னு தட்டி விட்டு இருந்திருப்பார். அன்பானவர்களே, இப்படி தான் நம்ம எடுக்கக்கூடாத முடிவுகளை எல்லாம் நாம் எடுத்து கடைசியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எந்த காரியமாக இருந்தாலும் ஜெபத்தில் ஆண்டவரிடம் நாம் கேட்டு அந்த முடிவை நாம் எடுத்தோம் என்றால் நிச்சயம் நாம் வெற்றி தான் பெறுவோம். சாதாரண ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறது கூட, இல்லாட்டி ஒரு பஸ்ஸில் நம்ம ஏறணும்னாவே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நான் இதில் ஏறலாமா, இந்த வீட்டுக்கு போகலாமா. பாருங்க, தாவீது ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே நான் இந்த இடத்துக்கு போகவா ஆண்டவரே அப்படின்னா அந்த ஊரை சொல்லிட்டீங்க, எந்த இடத்துல போய் நான் குடியிருக்கணுன்றதெல்லாம் கேட்டு அவர் எடுத்தார். 2 சாமுவேல் 2:1 நம்ம பார்க்குறோம். எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போகிறேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இருக்கிறேன். இப்படி தான் அவர் எல்லா முடிவுகளையும் எடுத்தார். நாமும் கூட அந்த மாதிரி அனைத்து முடிவுகளையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துவிட்டு நாம் எடுத்தோம் என்றால் அந்த முடிவுகள் நிச்சயம் நமக்கு நன்மையை தான் தருமே தவிர தீமையை ஒரு நாளும் தராது. ரோமர் 8:28 படி. அன்பானவர்களே, இன்றே நாம் முடிவு செய்வோம். எந்த வித காரியமாக இருந்தாலும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து அவருடைய விவிலியத்தை நாம் படிக்கும் பொழுது அந்த விவிலியத்தின் மூலமாக அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய முடிவையோ அல்லது சூழ்நிலைகளின் மூலமாக அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய முடிவையோ அல்லது எனது ஒத்த கருத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் எனது மனதில் ஏற்படுத்தும் நிச்சயத்தின்படி நான் ஆண்டவருடைய முடிவை தெரிந்து கொண்டு அதன் பின் தான் எந்த காரியத்தையும் செய்வேன். நிறைய காரியங்களை வைத்து ஆண்டவரே எந்த காரியத்தை நீ செய்ய சொல்றீரோ அதை நான் செய்வேன் என்று நான் ஆண்டவருடைய முடிவை அறிந்து கொண்டு நான் செய்வேனே தவிர ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து கொண்டு இந்த காரியத்தில் நான் வெற்றி பெற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கக்கூடியவளாக நான் இருக்கக்கூடாது என்பதை இன்றே நாம் முடிவு செய்வோம். நிச்சயம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ இந்த நேரத்தில் எங்களது முடிவுகள் எல்லாவற்றையும் உம்மை வைத்தே நாங்கள் எடுக்க எங்களுக்கு நீர் கிருபை புரிந்தருளும். எங்களது சிந்தனையின்படி எங்களது அறிவின்படி நாங்கள் எடுத்த முடிவுகளுக்காக நாங்கள் உம்மிடம் மன்னிப்பை வாங்குகின்றோம். இனிமேல் உம்மை அல்லாமல் நாங்கள் எந்த காரியத்தையும் செய்வதில்லை என்று நாங்கள் உறுதி கூறுகின்றோம். நீரே எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். ஜெபம் கேளும். இயேசுனுடைய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.